ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1112 ஆரம்பிக்கிறது. காந்தர்வ வேதம் என்று ஸ்தானம் பெற்றது சங்கீத வித்யை. அம்மாதிரி உசந்த வித்தியைகள் தான் என்றில்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் தொழிலாளிகள் கையாளும் சின்ன சின்ன டெக்னிக்குகள் கூட அவருக்கு தெரியும். ஷானார்களிடமிருந்து தென்னமர வித்தியை கற்றுக்கொண்டதை சொன்னேன். இன்னொரு கதை உண்டு. எல்லாம் தெரிஞ்சவர்னா உமக்கு செருப்பு தைக்க வருமா என்று சக்கிலி கேட்டானான். ஆச்சாரியால் சாந்தமாக ஊசி எடுத்து மூக்குத்தண்டில் தேய்த்து கொண்டு தைக்க ஆரம்பித்து விட்டாராம். எங்கள் ரகசியத்தை நல்லா தெரிஞ்சின்றிருக்கியே என்று அவன் நெடுஞ்சான்கடையாக நமஸ்காரம் பண்ணினானாம். மூக்கு மேலே ஊறுகிற ஒரு மாதிரியான எண்ணெய் பசை ஊசியில் பட்டால் அது சுலபமாக துளைத்து கொண்டு போகும் என்ற நாக் தெரிந்து சக்கிலியர்கள் அப்படித்தான் தேய்த்து கொள்வார்களாம். ராஜா கேட்டுக்கொண்டதின் பேரில் சர்வஜ்ய பீடாரோகணம் செய்தார். உலகத்து ராஜா மோக்ஷ ராஜாவுக்கு பண்ணிய பட்டாபிஷேகம். ஷண்மத ஸ்தாபனமும் அதற்கு சிகரமாக அத்வைத ஸ்தாபனமும் செய்ததற்கு பட்டாபிஷேகம் மாதிரி சர்வஜ்ய பீடாரோகணம். வாதச்சண்டையில் இனிமேல் எதிரி இல்லை என்று ஜெயித்தாகி பட்டம் சூட்டப்பட்டதாக அர்த்தம். ராமாயணத்தில் பட்டாபிஷேகம் மாதிரி இது ஆச்சாரியால் சரித்திரத்தில். ஆனால் ராமர் ஆட்சி பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம்தான் ஆரம்பித்தது. ஆச்சாரியால் ஞான ராஜாவாக ஆட்சி பண்ணியதற்கு பூர்த்தியாக இந்த வைபவம் இருந்தது. அவதரித்தலிலிருந்து ஒழியாமல் ஓடிக்கொண்டிருந்தவர் கொஞ்சங்காலம் நிம்மதியாக காமாட்சியை ஆராதித்து கொண்டிருந்தார். ஓடாமல் அவர் பண்ணிய ஆராதனையும் 3 லோகங்களுக்கும் க்ஷேமம் உண்டாக்கிற்று. கம்பாதீர நிவாசிம் அனுதினம் காமேஸ்வரின் அர்ச்சயன் பிரம்மானந்தம் அவிந்தத திரிஜகதாம் க்ஷேமங்கர சங்கரஹ. கம்பைக்கரையில் குடிகொண்டுள்ள காமேஸ்வரியை தினந்தோறும் வழிபட்டு மூவுலகுக்கும் க்ஷேமம் புரியும் சங்கரர் பிரம்மானந்தம் அடைந்தார் என்று சங்கராப்யுதயம் சொல்கிறது. நகைகளாக திரிபுரசுந்தரி ஸ்தோத்திரங்கள் பல செய்து அந்த தாயாருக்கு போட்டு அழகு பார்த்தார். கைலாசத்தில் பரமேஸ்வரனிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்ததில் யோகலிங்கமாகிய சந்திரமௌலீஸ்வரனை காஞ்சி மடத்தில் பிரதிஷ்டை பண்ணி அவர் பூஜித்து கொண்டிருந்ததை சரித்திரங்கள் சொல்கின்றன. இந்த யோகலிங்கத்தை பற்றி ஸ்ரீஹர்ஷரின் நைஷதத்தில் கூட சொல்லியிருக்கிறது. 32 வயசு பூர்த்தியாயிற்று. நந்தன வருஷம் வைசாக சுக்ல பஞ்சமியில் அவதாரம் பண்ணி ரக்தாட்சி வருஷம் வைசாக சுக்ல பஞ்சமியோடு 32 முடிந்தது. வியாசருடைய இஷ்டத்துக்காக கூட்டிக் கொண்ட 16 வருஷமும் தீர்ந்துவிட்டது. தொடர்ந்தாற்போல் வந்த ஏகாதசியோடு சரீர யாத்திரை முடிந்து அகண்ட சைதன்யமாகிவிட வேண்டுமென்று நினைத்தார். ஆச்சாரியால் விதேக கைவல்யம் அடையப் போகிறார் என்றதும் சிஷ்யர்களெல்லாம் வந்து முடிவாக ஒரு உபதேசம் அனுக்கிரகிக்கும்படி பிரார்த்தித்து கொண்டார்கள். ஆச்சாரியால் வேதோ நித்தியம் மதீயதாம் என்று ஆரம்பித்து அடியிலிருந்து நினைவுரை செய்ய வேண்டிய அத்தனை சாதனா கிரமத்தையும் படிப்படியாக 5 ஸ்லோகத்தில் உபதேசித்தார். சோபான பஞ்சகம் என்று பெயர். சோபானம் என்றால் படிவரிசை. உபதேச பஞ்சகம் என்றும் சொல்லப்படுகிறது. வேத வழிப்படியான கர்மாக்களை பண்ணு, காமியமாக பண்ணாமல் சுவாமிக்கு பூஜையாக பலனை தியாகம் செய்து பண்ணு. இப்படி பண்ணி பாபத்தை போக்கிக்கொள்ளு. பாபம் போக போக சித்தத்தின் தோஷங்களும் போகும். அப்பொழுது சம்சார வாழ்க்கையில் உள்ள தோஷங்களை அவசியம் தெரிந்து கொள்ளு. நன்றாக சித்தசித்தி உண்டாகும். அப்புறம் ஞான மார்க்கத்தில் போய் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாபத்தை வளர்த்து கொள்ளு. அது கனிந்ததோ இல்லையோ சட்டென்று வீட்டை விட்டு புறப்பட்டு விடு. 10 சங்கத்தை விட்டுவிட்டு சத்சங்கத்தில் சேர்ந்து பந்து சங்கத்தை விட்டுவிட்டு சத்சங்கத்தில் சேர்ந்து பகவத் பக்தியை திடமாக ஆக்கிக்கொள்ளு. அப்புறம் ஒரு நல்ல ஞானிடம் போய் சுஷ்ரூஷிகள் பண்ணி பிரணவோபதேசம் மற்ற மகாவாக்கியோபதேசம் எல்லாம் பெற்றுக்கொள். ஸ்ரவணம் பண்ணிய உபதேசத்தை மனனமாக மனசில் நன்றாக அலசிப்பார். குதர்க்க புத்தியோடு பார்க்காமல் வேதத்தில் நம்பிக்கையோடு தர்க்கம் பண்ணிப்பார். இப்படி நன்றாக அர்த்தமான பின் அதை உள்ளே ஊறப்போடுவதற்கு நிதித்தியாசனம் ஆழ்ந்த தியானம் ஆரம்பி. நாம் ஞான மார்க்கத்தில் போகிறோமாக்கும் என்ற கர்வத்தை அப்பப்பவும் அடித்து போடு. தேகமே நான் என்ற நினைப்பை விட்டு நான் பிரம்மம் என்ற பாவனையை ஆரம்பி. தேகமும் பிராரப்தம் உள்ள மட்டும் இருந்தாக வேண்டும் என்பதால் ஒரு வியாதி வந்தால் அதற்கு எப்படி ரொம்பவும் அளவாக மருந்து கொடுப்பார்களோ அப்படி பசிவியாதிக்கு மருந்தாகவே ஆகாரம் போடு. ருசியான ஆகாரத்தை தேடாமல் பிக்ஷை எடுத்து என்ன கிடைத்தாலும் திருப்தியாக தின்னு. எதையும் பொருட்படுத்தாமல் உதாசீனமாயிரு. ஜனங்களிடம் பாசமும் வைத்துக்கொள்ளாதே, துவேஷமும் வைத்துக்கொள்ளாதே. பட்டுக்கொள்ளாமல் இரு. சீதம் உஷ்ணம் முதலானதுகளையும் இப்படியே பொருட்படுத்தாதே. பேச்சை குறைத்து மௌனமாக ஏகாந்தத்துக்கு போ. பராத்பரமான பிரம்மத்திலே சித்தம் சமாதியாவதற்கு முயன்று ஆத்மபூர்ணத்தை பிரத்யட்சமாக தெரிந்து கொண்டு விடு.
இந்த அனுபவத்தில் ஜகத் முழுக்க அடிபட்டு போய் சஞ்சிதம் என்ற முன்வினை அழிந்து போக பண்ணிக்கொள், ஆகாமி என்ற பின்வினை ஒட்டாமல் பண்ணிக்கொள், பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்ட பிராப்த வினை மட்டும் தீர்கிறவரை சரீரத்தில் ஜீவித்து அதுவும் தீர்ந்தவுடன் பரபிரம்மவாகவே நினைத்துவிடு. பரபிரம்மாத்மனா ஸ்வதீயதாம் என்று செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ரத்ன சுருக்கமாக சோபான பஞ்சகத்தில் உபதேசித்து எல்லோருக்கும் சாந்தியை உண்டு பண்ணினார். ஆச்சாரியாளின் சரீர தாரணத்துக்கும் பிராரப்தம் காரணமில்லை. அது லோக காரியத்துக்காக வந்த அவதார சரீரம். அந்த காரியம் ஆகிவிட்டது. பரபிரம்மாத்மா நாஸ்தியதாம் என்ற உபதேசத்தை முடித்த மாதிரி அவரே ஆகிவிட்டார். ஆனந்தகிரியத்தில் ஆச்சாரியால் ஸ்தூல சரீரத்தை சூக்ஷ்ம சரீரத்தில் கரைத்து, சூக்ஷ்ம சரீரத்தை காரண சரீரத்தில் கரைத்து அகண்ட சைத்தன்யமாகிவிட்டார் என்று சொல்லியிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.